மகாநதி சீரியலில் விஜய் மற்றும் காவேரி 2 பேரும் விருப்பம் இல்லாமல் அக்ரிமெண்ட் படி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் போக போக 2 பேரும் மனசளவில் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் வெளிப்படுத்தாமல் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது 2 பேரும் பிரிந்து இருக்கும்படி நிலைமை வந்துருச்சு. அதனால் தான் பண்ணிய முட்டாள்தனத்துக்கு பரிகாரம் செய்யும் விதமாக காவேரி இருக்கும் இடத்திற்கு விஜய் புதுசாக குடி வர்றான். அதோடு கோபமாக இருக்கும் காவேரியின் அம்மாவை சமாதானப்படுத்தி காவேரியை கூட்டிகிட்டு போக வேண்டும்னு பல விஷயங்களை செய்கிறார். அந்த விஷயங்களை எல்லாம் காவேரி ரசிக்கும்படி இருந்தாலும் சாரதாவிற்கு கோபம் வருகிறது. அதனால் நேரடியாக விஜயை பார்த்து பேசலாம் என்று காவேரி முடிவு பண்ணி விஜய் இருக்கும் வீட்டுக்கு வர்றான். அங்கே வந்ததும் நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இங்கே இருந்து எங்களோட நிம்மதியை கெடுக்கிறீங்கன்னு கேட்குறான். விஜய் சொல்கிறான், நான் இங்கே உனக்காகத்தான் வந்திருக்கேங்கிற விஷயம் உனக்கும் தெரியும். நான் செய்கிற விஷயத்தை அனைத்தையும் நீ ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்கிறான். அப்படி இருந்தும் என்னுடன் வருவதற்கு உனக்கு என்ன பிடிவாதம் என்று கேட்கிறார். அதற்கு காவேரி, நீங்கள் செய்வது ரசிக்கும்படி இருந்தாலும் சில சமயங்களில் தொந்தரவாகவும் இருக்குது. அதுவும் எங்கள் அம்மாவுக்கு உங்களை கண்டா பயமாக இருக்குது. அவங்களுக்கு அவங்க பிள்ளைகளின் வாழ்க்கையை நினைத்து கவலை. அதனால தான் கொஞ்சமாவது அவங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கங்கன்னு சொல்கிறாள். இப்படியே பேசிக்கொண்டு இருக்கும் நிலையில் விஜய் மற்றும் காவேரி மனதில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் கொட்டி தீர்க்கும் விதமாக ஒருவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உடனே விஜய், என்ன ஆனாலும் சரி, நான் நீ இல்லாமல் போக மாட்டேன். நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது காவேரின்னு சொல்கிறாள். நீ என்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு சந்தோஷம்னு சொல்லி என்னுடன் வந்துரு காவேரின்னு கெஞ்சுகிறான். காவேரிக்கு மனசில் விஜயோட போகலாம்னு ஆசை இருந்தாலும் சாரதாவிடம் கொடுத்த சத்தியத்திற்காக விஜய் கூட போகாமல் அம்மாவோட இருக்கும்படி நிலைமையாகிறது. அது மட்டும் அல்லாமல் சாரதா ரொம்ப கோபத்தில் இருக்கிறாள். விஜயையும் அதிகமாக திட்டி நோகடிக்கிறாள். இவங்க 2 பேர்த்துடைய வாழ்க்கையில் ராகினி தான் உள்ளே புகுந்து பிரச்சனை பண்ணுவான்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் ராகினியை விட வில்லியாக விஜய் மற்றும் காவேரியை கஷ்டப்படுத்தி வருகிறார் சாரதா.